நீதி சோழனுக்கு பாடம் புகட்ட பசு அன்று அடித்தது ஆலயமணி. சமநீதி உரைக்க தரணியிலே நீதி அரசனாக வந்தவர் ஐயா ஜோதிமணி. நீங்கள் படிக்கும் போதே தங்கம் கூட ஏகியதாம் உங்கள் கழுத்தில் பதக்கமாக ஏற. அதனால்தானோ என்னவோ சட்ட கல்வியில் பட்டங்களோடு பதக்கங்களும் சேர்ந்து பெற்றீர்களோ? கருப்பு வெள்ளை என்ற நிறபேதம் நீதிக்குமா? இது அகிலமே அறிய ஆதாரங்களுடன் ஆய்வு கட்டுரை அழகா சமர்ப்பித்தீர்கள். 3 ஆண்டுகளில் முனைவர் பட்டம் முதல்வர் கையால் வாங்கினீர்கள். சாதித்து காட்டினீர்கள். சாதனை புரிந்தீர்கள். சட்டத்துறையின் வரலாற்றை படித்தீர்கள். சட்டத்துறையில் வரலாறும் படைத்தீர்கள். எங்களின் புடம் போட்ட தங்கமே, நீதித்துறையில் முனைவர் பட்டம் பெற்று புதிய தடம் போட்ட சிங்கமே. தூத்துக்குடி என்றால் எங்களின் நினைவுக்கு வருவது உப்பு. ஐயா ஜோதிமணி அவர்களின் பெயரை கேட்டவுடன் எங்களுக்கு நினைவுக்கு வருவது அவரின் கடந்தமில்லா நட்பு. நீங்கள் நீதிபதி ஆனதால் அந்த உயர் நீதிமன்றத்திற்கு சிறிது கௌரவம் தான். இன்னும் சற்று உயர்ந்து விட்டதாக நினைத்து டாக்டர் பட்டம் பெற்றதால் நீங்கள் மருத்துவர் படித்த மருத்துவர் அல்ல, மனித நேயம் படைத்த மகத்துவர். தென் மண்டல தேசிய தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினரே, உங்களை வாழ்த்த பூமண்டலம் மட்டுமல்ல, அந்த வான்மண்டலமே காத்திருக்கிறது. யாருக்கு அதிகமான அளித்தது நெல்லிக்கனி. ஐயா நீங்கள் என்றும் எங்களின் இதயக்கனி. அங்கி அணிந்த அரிஸ்டாட்டிலே, சட்டம் படித்த சாக்ரட்டிஸே, உங்களை வாழ்த்த வழி இல்லாமலும் இல்லை, வகை இல்லாமலும் இல்லை, வார்த்தை இல்லாமலும் இல்லை, வயதுதான் எங்களுக்கு இல்லை. ஆகவே தங்களை வணங்கி வரவேற்கிறேன்.